வேலைக்காரி தாயம்மா கீரென அலாரம் அடித்தது. சற்றென எழுந்து அலாரத்தை அமர்த்திய மரகதம் நேராக எழுந்து பூஜை அறைக்கு சென்று சுவாமியை கும்பிட்டு அன்றைய நாள் நல்ல பொழுதாக அமைய வேண்டுமென வேண்டிக் கொண்டு வெளியே வந்து மளமளவென வேலைகளை ஆரம்பித்தாள். காலை காஃபி போட்டு குடித்த பின் மடமளவென சமையல் வேலைகளை ஆரம்பித்தாள். முந்தைய நாளை தாயம்மா காய்கறிகளை வெட்டி கொடுத்திருந்த நாள் சமையல் எளிதாக இருந்தது. தாயம்மாவை நினைக்கும் போதே அவள் மனதில் ஒரு நிகழ்ச்சி உண்டானது. தாயம்மா அவள் வீட்டில் 15 வருடங்களுக்கு மேலாக வேலை பார்க்கிறாள். அவள் வேலைக்கு வந்தபோது அவளுடைய 2 மகள்களும் சின்ன வயசு, பள்ளிக்கூடம் போய்கொண்டிருந்த சிறுமிகள். புருஷன் குடிகாரன். அவனால் தாயம்மாவிற்கு எந்த பயனும் கிடையாது. அவளை உழைத்து சம்பாதித்து அந்த 2 பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து இப்போது பெரியவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டாள். அம்மா என்ற குரல் கேட்க ஏதோ தாயம்மா வந்து விட்டாள். தாயம்மா வந்தாள் மரகதத்தை ஒரு வேளையும் செய்ய விட மாட்டாள். இழுத்து போட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் தானே செய்ய வேண்டுமென்று நிற்பாள். அன்று உள்ளே நுழைந்த தாயம்மா மௌனமாக வேலை பார்க்க ஆரம்பித்தாள். என்ன தாயம்மா, இன்னைக்கு சத்தத்தையே காணோம், ஏதோ யோசனையிலே இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதாவது பிரச்சனையா என்றாள் மரகதம். பெரியவ செல்வி உண்டாயிருக்கா? உங்களுக்கு தெரியுமில்லம்மா, அவன் மாப்பிள்ளை வீட்டில் 5ஆம் மாதம் அரிப்பணம் போடணும்னு சொன்னாங்க. செஞ்சுட்டேன். இப்போ வளகாப்பு பண்ணணும்னு நிலையாக நிற்கிறாங்க. என் தகுதிக்கு ஆம்பளை சரியில்லாமல் நான் எத்தனை விசேஷம் செய்ய? இன்னும் பேருக்கால வேறு பார்க்கணும். அதுக்கு ஏண்டி மழையிற? நல்ல காரியம் தானே. செல்வி முதல்ல உண்டாயிருக்கா. உனக்கும் இது முதல் பேர குழந்தை. செய்ய ஆசைதான், ஆனால் வசதி வேண்டாமாம்மா. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கொரோனா காலத்தில் அரசாங்கம் யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னது நல்லதாக போச்சு. ஒருத்தரையும் கூப்பிட வேணாம். ஆனாலும் செய்கிற கட்டை செஞ்சுதானே ஆகணும். பலகாரம் பண்ணணும், கலந்த சாதங்கள் தயார் பண்ணணும், சூழ்காப்பு வாங்கணும். அப்பாப்பா சொல்லும் போதே எனக்கு மூச்சு முட்டுது. இவ்வளவுக்கும் நான் தகுதியா என்றவாறு வருத்தத்தோடு மரகதத்தை பார்த்தாள். ஏண்டி, நாங்களாம் இல்லையா இத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குற? உன்னோட மகளுக்கு ஒரு விசேஷனா நான் விட்டுடுவேனா? நீ தேதியை குறி, செலவு பூரா நான் பார்த்துக்கிறேன். செயற்கட்டுகளை நல்லா சிறப்பாக செஞ்சுடுவோம். ஆட்களை மட்டும் கூப்பிடாத. இப்போ கொரோனா 2வது அலை அதிகமாக இருக்கு. இந்த நேரத்தில் சூழியையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால் அவள் மாமியார், நாத்தனார் வீட்டார், உன் கூட பிறந்த அக்கா, அதோடு நிறுத்திக்க சொன்னதோடு நிற்கவில்லை மரகதம். பார்த்து அவளுக்கு வேண்டியதை சூழ்காப்பு, பட்டுப்புடவை எல்லாம் வாங்கியதோடு 11 வகை கிளறு சாதங்களை அந்த இடத்தில் பிரபலமான ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்தாள். 5 வகை பலகாரங்களையும் அவர்களிடமே ஆர்டர் கொடுத்தாள். பூமாலை, வளையல்கள், தாம்பூல ஜாமான்கள் என ஒரு செலவையும் தாயம்மாவுக்கு வைக்கவில்லை. பார்த்து எல்லாவற்றையும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணினாள். அவள் செஞ்ச சீர்களை பார்த்து செல்வியின் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே குளிர்ந்து போனார்கள். மரகதத்தின் வீட்டுக்காரர் சுந்தரமும் எதுவும் சொல்லவில்லை. அவள் ஆசைக்கே செய்யட்டும் என்று விட்டுவிட்டார். தாயம்மா சொன்னபடி 20 பேரோடு நிறுத்தி கொள்ள மரகதமும் சுந்தரமும் போய் செல்வி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வந்தனர். எப்படி மரகதம், திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? தாயம்மா மகளுக்கு ஜாம்னு வளகாப்பு நடத்திட்டியே என்றார் மனைவியை பார்த்து. மரகதம், எங்க யூஎஸில் இருக்கிற நம்ம பொண்ணு அபிக்கு இது 6வது மாதம். 8 வருஷத்துக்கு அப்புறமா கடவுள் கொடுத்த வரமா குழந்தை உண்டாயிருக்கா. எல்லா வசதியும் இருந்தும் நம்மாலையும்
சம்மந்தியாலையும் போக முடியாத சூழ்நிலை. என் மகளை பார்க்க அவளுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக செய்ய மனசு துடிக்குது. ஆனால் சூழ்நிலை ஏன் நம்ம கையை கட்டி போட்டுருச்சு. இப்படி ஒரு நோய் தொற்று வரும், அது இவ்வளோ பாதிப்பை உண்டாக்கும் நிச்சயமாக நான் நினைக்கல. பிரசவத்துக்கு போய் உதவ முடியுமான்னு தெரியலை. நமக்கு விதிச்சது அதுதான். என்ன குழந்தைய கடவுள் கொடுத்தாரேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். தாயம்மா கதை அப்படி இல்லைங்க. அவ மக அவகிட்டேயே இருக்கிறா. அவளும் 5 வருஷத்துக்கு அப்புறமா உண்டாயிருக்கா. நம்மக்கிட்ட காசு இருக்கு, ஆனால் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அவகிட்ட செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, ஆனால் காசு இல்லை. அதனால தான் நம்ம மகளாக நினச்சி செல்விக்கு எல்லாத்தையும் செஞ்சு அதில் ஒரு மன நிறைவை தேடிக்கிட்டேன். தாயம்மா மனசார வாழ்த்துவா. அந்த வாழ்த்து என் மகளை நல்லபடியாக பெத்து பிழைக்க வைக்கும். மரகதம் கண்கலங்க கணவனை ஏறிட்டாள். சுந்தரம் கண்களும் கலங்க அவளுடைய கூற்றில் உள்ள யதார்த்தமான உண்மை மனதில் பட, ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தாள். தன் பிள்ளை தானே வளரும்னு அம்மா அடிக்கடி கூறுவாளே என்று நினைத்தவாறே தலையசைத்து ஆமோதித்தார்.